The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. திருநெல்வேலி மாவட்டத்தை திக்குமுக்காட வைத்துள்ள பெருமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. கோயில், பள்ளிக்கூடம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான இடங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள குறுக்குத்துறை முருகன் கோயிலை வெள்ள நீர் சூழ்ந்து செல்கிறது. கல்மண்டபத்தை பாதி மூழ்கடித்த நிலையில் வெள்ளம் ஆர்ப்பரித்துச் செல்வதால் கோயிலின் மூலஸ்தானத்திற்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. மேலும் வெள்ளம் காரணமாக கோயிலை சுற்றியிருந்த 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்களும் சேதமடைந்துள்ளன. திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளும் கடும் வெள்ள பாதிப்பை சந்தித்துள்ளன. நீர்வரத்து கால்வாய்களை முறையாக தூர்வாராத காரணத்தால் டவுன் கல்லணை தெருப்பகுதி குளம் போல் காட்சியளித்தது. ஆண்டுதோறும் இதே நிலை நீடிப்பதாக குற்றஞ்சாட்டிய மக்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்படுவதாக வேதனையுடன் கூறினர். பாடுபட்டு கிடக்கும். மழை வந்து தண்ணி பூரா வீட்டுல வந்துருது. இதை தூர் வர மாட்டாங்க. பச்சை பிள்ளைல வச்சுக்கிட்டு நம்ம நைட்டு பூரா தண்ணியில கடந்து இப்போ அந்த மாடியில இடம் கொடுத்துருந்தாங்க. இவன் காலையில எழுச்சி எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சார் ஏதாவது ஒரு பால் கூட கடையில போய் வாங்க முடியல சார். அவரு மீதி எல்லாருமே கடையில வச்சிருப்பாங்க. எங்களை மாதிரி அன்றாட காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. அப்பப்பதான் நம்ம கடையில வாங்க முடியும். குழந்தை இருக்கனால இப்போ கொஞ்ச நேரத்துல தண்ணி திறந்து விட்டுருவாங்களா மழை பெஞ்சிச்சுன்னா. எல்லாத்துக்கும் மொட்டை மாடி இருக்கு. எங்க மொட்டை மாடியும் கிடையாது சார். வெறும் மாடி. அங்கதான் நாங்க போய் இருக்கணும். போன வருஷம் இப்படிதான் சார். வருஷம் எந்த ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டாங்க சார். இப்ப குப்பை இப்ப பாம்புலாம் வரும் சார். வீட்டுக்குள்ள வரும் சார். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது வருஷம் தான் இருக்கு. இந்த பிரச்சனை தண்ணி தான் வந்துட்டு தான் இருக்கு. வெள்ளம் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு சரி எடுத்து போயிடுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பி வர்றது கிடையாது. நாங்க இந்த தண்ணி வத்தி புள்ள குட்டிகளை வச்சுட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதேபோல் டவுன் பகுதியில் உள்ள ஜவஹர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் தண்ணீர் புகுந்ததால் 5ற்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் நீரில் மூழ்கின. இதன் காரணமாக வகுப்பறையில் வைத்திருந்த புத்தகங்கள், நோட்டுகள் முழுவதுமாக சேதமடைந்தன. அந்த பகுதியில் இருக்கும் வாய்க்காலின் தடுப்புச் சுவரை உயர்த்தி கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே திருநெல்வேலியில் பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களில் அமைச்சர் KN நேரு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆக்கிரமிப்பு காரணமாகவே பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் அதனை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். 2 வருஷமா வந்தது தூர்வாரி எல்லாம் முடிச்சுட்டோம். இப்ப இந்த வருஷம் தான் பார்த்து 2வது வருஷம் நமக்கு இது அனுபவம் வந்திருக்கு. அதனால இந்த வருஷம் எல்லாத்தையுமே தூர்வாரத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா. இன்னையில இருந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே எடுக்கிறோம். இப்ப வந்திருக்கோம்ல, அப்படியே எடுக்க சொல்லிட்டான். எல்லா தண்ணியும் வடிகிற சார். நீங்க புயல் ஏங்க எது வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ நீங்க பத்திரிகையாளங்க சொல்றதை நாங்க செய்ய போறோம். இதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 767 கர்ப்பிணிகளை மழை சூழலுக்கு ஏற்ப முன்கூட்டியே மருத்துவமனையில் சேர்த்திட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வரும் 468 நபர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் தடையின்றி சிகிச்சை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மருதுபாண்டி. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.